மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாதுன்றதுல நாங்க ஜாக்கிரதையா இருக்கோன்றது சார்ஜா தானே வைக்கிறாங்க. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றார், ஒரு விதமான பாதுகாப்பு இருக்கும். கரெக்டா? மோடி வரும்போது இன்னும் கூடுதல் பாதுகாப்பு. சீன அதிபர் ஷி ஜின்பிங் வந்தார், என்ன இருந்துச்சு? இன்னும் கூடுதல் பாதுகாப்பு. மோடி வரும்போது இவ்வளோ பாதுகாப்பு போட்டீங்க, எனக்கு போடலேன்னு யாரும் கேட்கக்கூடாது. ராகுல் காந்தி கேட்க மாட்டார். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. ராகுல் காந்தி கூட கேட்கலாம், ஏன்னா எல்ஓபி. நீங்கள் எல்லா கட்சியினர் மாதிரி நீங்கள் ஒரு யார், ஒரு கட்சி தலைவர், அவ்வளோதான். மொத்த போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு இறக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஐநா சபை அதிபரா, அமெரிக்க அதிபரா? இல்ல ஒரு முறை நீதிமன்றமே வந்து அப்படி வெறுமனே அவர் கன்சிடர் பண்ணக்கூடாது, அவர் ஒரு பாப்புலர் ஃபிகர், ஒரு எஸ்ஓபி போட்டிருக்காங்க சார், ஒரு எஸ்ஓபி போட்டிருக்காங்க. அந்த எஸ்ஓபியை நீங்கள் கடைபிடிங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சரை ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? உதயநிதி ஸ்டாலினை கம்பேர் பண்ணுங்க. உதயநிதி ஸ்டாலின் வரும்போது என்ன பாதுகாப்பு போடுறாங்க? உங்களுக்கு போட்டால் அதே பாதுகாப்பு தான், எக்ஸ்ட்ராலாம் போடல. உதயநிதி ஸ்டாலின் சார் இன்னைக்கு முதலமைச்சர் வாங்கினதை நிப்பாட்டி சோதனை சார் எலெக்ஷன் கமிஷன். அவர் சாப்பாட்டு கூட வரைக்கும் திறந்து பார்க்குறாங்க. ஜெயலலிதா வண்டியா இருந்திருக்கணும், இன்னைக்கு அவங்க சாப்பாட்டு கூட நீங்க திறந்துருவீங்க, தொட்டுருவாங்க. இல்ல ஒவ்வொருத்தர் சொல்றது. இப்ப முதலமைச்சர் வந்து சோதனை போட்டப்போ எடப்பாடி வண்டி சோதனை போடுவீங்களா, ஸ்டாலின் வண்டியை சோதனை போடுவீங்களா? ஸ்டாலின் வண்டியை சோதனை போட்டாங்க, ரைட். நான் தான் சொன்னேன் சாப்பாட்டு கூட வரைக்கும் திறந்து பார்த்தாங்க, தப்பு இல்லை, அது அவங்க டியூட்டி, எனக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை, ரைட், இருக்கட்டும், அது வேற விடுங்க. முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார், அவரே எல்லாத்தையும் இது பண்றாரு. இது பாருங்க, பின்னாடி பாருங்க, எல்லாம் பார்க்குறாங்க. முதலமைச்சர் வண்டியும் சோதனை போடுறாங்க, எல்லார் வண்டியும் சோதனை பண்றாங்க. ஒரே நாளில் 2 இடத்துல துணை முதலமைச்சர் வண்டி நிப்பாட்டிட்டாங்க. காவல்துறையின் மீது உங்களுக்கு ஏதேனும் விமர்சனம் இருந்தால் எலெக்ஷன் கமிஷனில் என்ன செய்யுங்க, எலெக்ஷன் கமிஷனை கண்டிங்க. முதல்ல நான் ஒன்று வச்சுக்கிறேன் சார், நீங்கள் ஒன்று வச்சுக்கங்க. குறித்த நேரத்துக்கு வாங்க, குறித்த நேரத்துக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. மக்கள் வெள்ளம் இருக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம். எலெக்ஷன் டயத்தில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் குறித்த டயத்துக்கு எந்த கட்சி தலைவர்களுமே போக முடியாது, அண்டர்ஸ்டுட்டு. அப்போ மற்ற எல்லா தலைவர்களும் என்ன செய்வாங்கன்னா 10 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க, பிரச்சாரத்தில் இருப்பாங்க. லேட்டானாலும் போவாங்க. இவருக்கு அது பழக்கம் கிடையாது. இவர் 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கி பழக்கம். நீங்கள் காவல்துறை அனுமதி கொடுக்குறது மறுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று அவர் அனுமதி கேட்கும்போது எத்தனை மணி வரைக்கும் அனுமதி கேட்டார்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் எழுதி கொடுத்தது எத்தனை மணி வரைக்கும் தான் எழுதி கொடுத்தாரு தெரியுமா? 6 மணி வரைக்கும் தான் எழுதி கொடுத்தாரு. ஏன் 10 மணி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணியிருக்கல? ஏன் 6 மணியோட நிப்பாட்டுறீங்க? இல்ல ஒரு முன்ஜாக்கிரதையா இருக்கலாம். எது முன்ஜாக்கிரதை சார்? இல்ல கரூர்ல இரவு நேரத்துல தான் ஒரு சம்பவம். கரூருக்கு முன்னாடியுமே அவர் அப்படித்தானே போனாரு. கரூருக்கு முன்னாடியே 6 மணிக்கு மேலே எங்கே அவர் பிரச்சாரம் பண்ணாரு? பொதுக்கூட்டம் மாதிரி போட்டிங்களே, அதை எப்போ போட்டீங்க? கரூருக்கு முன்னாடி போட்ட பொதுக்கூட்டங்களே எடுங்க, உச்சிவேல தான் போட்டார். ஏன் 6 மணிக்கு மேலே ஐயாவுக்கு என்ன பண்ண முடியாது, வெளியில் இருக்க முடியாது, பணவீர் போயே ஆகணும். எலெக்ஷனுக்காக இன்னும் கொஞ்ச நாள் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணுவார். இப்போது அவர் முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து இங்கே தேர்தலே வந்து 2 பேருக்கு தான் அப்படின்றத தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். உண்மையாகவே இந்த களம் அப்படின்றது எப்படி இருக்கு? களம் அப்படி இல்லை சார். ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, களம் 4 முனை போட்டி என்று சொன்னாலும் ஆக்சுவலி 5 முனை போட்டியாக ஐயா ராமதாஸ் வந்திருக்கிறாரு. இருந்தாலும் களத்தை நான் வந்து இருமுனை போட்டியாக பார்க்குறேன். அது வந்து திமுக vs அதிமுக, திமுக அணிக்கும் அதிமுக அணிக்குமான போட்டியாகத்தான் களம் இன்றளவும் இருக்கிறது. திமுக அதிமுக தானே, இல்லை தமிழ்நாடு டெல்லி? அது ஐடியாலஜிக்கலா நீங்கள் பாலிடிக்ஸாக கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்கிறேன். ஐடியாலஜிக்கலாக தமிழ்நாடு வெர்சஸ் பாஜக, தமிழ்நாடு வெர்சஸ் பாசிசம், தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வெர்சஸ் ஆரியம், தமிழ்நாடு வெர்சஸ் ஆர்எஸ்எஸ், தமிழ்நாடு வெர்சஸ் மதவாதம், ஐடியாலஜி. எலக்டோரல் பாலிடிக்ஸில் எந்த இருபெரும் அணிகளுக்கு இடையில் போட்டி என்று கேட்டால் மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் அமித்ஷா மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்குமான போட்டியாகத்தான் இருக்கிறது.